1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எத்தனை மணி வசனம்? 11:40. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. பத்தலே சத்தம் பத்தலே. ஓகே, புது வருஷம் எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 2026வது வருஷத்துல நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சோ கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் நம்மளுடைய அந்த சுகபத்திரத்திற்காகவும் இந்த வேளையில நம்ம நன்றி செலுத்துவோம். 2026ல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வருஷம் நம்மளுடைய சபையுடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சோ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடியவர் யார்? நாம் ஆராதிக்கக்கூடிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சோ அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எப்படி யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, எளியவர்களை, சிறுமைப்பட்டவர்களை தான் இயேசு இந்த உலகத்துல அவர் தெரிந்து கொண்டார். ஒரு பொதுவா பாருங்களேன், ஒரு நல்ல நம்ம ஒரு பெரிய பெரிய ஒரு பணக்காரரா இருக்கட்டும், இல்ல உயர்ந்த பதவிகளா இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க டீல் பண்றது, அவங்க பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள தான் போய் பார்ப்பாங்க. அப்படித்தானே? நம்ம ஒரு நல்ல உயர்ந்த பதவியில இருக்கவங்க சரி, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும், அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் தகுந்தவர்களை தான் பாக்குறதாகட்டும், பேசுறதாகட்டும், பழகிறதாகட்டும் இருப்பாங்க. ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவன், அல்லேலூயா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் ஒரு மாட்டு தொழுவம். அல்லேலூயா. சோ அவர் இந்த உலகத்திலே அவர் யாரை தேடி வந்தார்னா, எளியவர்களை தேடி வந்தார், திக்கற்ற பிள்ளைகளை தேடி வந்தார், வறியவர்களை தேடி வந்தார். யார் இந்த உலகத்துல ஒதுக்கப்பட்டார்களோ, நிராகரிக்கப்பட்டார்களோ, யாருமே இல்லைன்னு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனையோடு துன்பத்தோடும் ஒரு மனசுல ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை அவர் தேடி வந்தார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற அந்த வார்த்தையின்படி இயேசு அவர் இந்த உலக ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், ஒரு குமாரனாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது யாரை தேடினார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட கல்லை தான் அவர் தேடி வந்தார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 11:5. மத்தேயு 11:5. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் பெரிய பெரிய பணக்காரர்களை தெரிந்து கொள்ளவில்லை, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. யாருக்கு சுவிசேஷம் அறிவித்தாரா? தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அல்லேலூயா. அவர் தான் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் தெரிந்து கொண்டது யாருன்னா, தரித்திரர்களை. இந்த உலகத்துல யார் தள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் இந்த உலகத்தில் யார் இந்த உலகத்தினால ரிஜெக்ட் பண்ண விட்டாங்க, யாருமே கண்டுக்காதவங்களை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு 38 வருஷம் வியாதியில அடிமை இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருக்கான். அவனால எழுந்திருச்சு போய் அந்த தூதன் கலக்கும் பொழுது அந்த தண்ணியில அவனால இறங்க முடியாத ஒரு சூழல். அப்ப அப்படிப்பட்ட மனுஷனை யாருமே கண்டுக்கல. ஒரு பக்கத்துல இருந்தவங்க கூட சரி, அவன் கஷ்டப்படுறானே, 38 வருஷமா படுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு யாரும் கொண்ட இறக்கி விடல. ஒருவேளை முன்பாக ஒரு நல்ல அந்த நன்மையை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் அங்கிருந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த கண்டிப்பா ஒரு வாரமா 10 நாளோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு வாரமா அவன் கூட பேசியிருப்பாங்க, பழகி இருப்பாங்க. அங்கிருந்து விலகி போனவர்கள், அங்கிருந்து நன்மை பெற்று விடுதலை பெற்று வெளியில போனவங்க கூட மீண்டும் அவன் சந்திக்கல. அவர்கள் உற்றார் உறவினர்களை பார்க்க வரல. அவன் சாப்பிட்டானா, சாப்பிடலையா, நல்ல வஸ்திரம் இருக்கா,
எதுவுமே யாருமே அவனை கண்டுக்கல. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவனை தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் தள்ளப்பட்டவன், யாராலும் கண்டுகொள்ளல, யாருமே அவன கண்ணுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஓரமா ஒரு இடத்துல படுத்து கிடந்தவனை, சரியா தன்னால எழுந்து கூட நடக்க முடியாத ஒரு மனுஷனை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வறியவர்கள் அல்லது வேதம் நமக்கு சொல்கிறது, யாரை தேடி வர்றாராம்? சிறியவனையும் எளியவனையும் அவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்ப சிறியவர்கள் யாரு அப்படின்னா, எளியவர்கள் யாரு அப்படின்னா, இந்த உலகத்துல நெருக்கப்படுகிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், மனுஷர்களால ஒதுக்கப்படுகிறவர்கள். தாவீது ராஜா தேசத்துக்கே ராஜா, ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் என்ன பண்றாருன்னா அவர் ராஜாவாக உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு தேடி போனவர்களாக இருக்கட்டும் அல்லது இயேசுவை தேடி வந்தவர்களாக இருக்கட்டும், இப்ப நம்ம ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவங்கள நம்ம ஒரு கீழ்த்தட்டத்தில் இருக்கும் மனுஷர்கள் யாருமே அவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்க முடியாது. நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அவங்கள போய் பார்க்கறது அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இயேசுவை தேடி வந்தவர்கள் யாருன்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு வறியவர்கள், எளியவர்கள். ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வர்றா, அவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு, தன்னுடைய பொருளாதார எல்லாத்தையும் இழந்தவளை தேடி வர்றா. அவருக்கு போய் தேட பக்கத்துல கூட போகல, அவர் வஸ்திரத்தை தொட்டவன அவளுக்கு ஒரு சுகத்தை தருகிறார் இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசுவை தேடி வந்தவர்களாகட்டும் இல்ல இயேசு தேடி போனவர்களாகட்டும், இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை இயேசு தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப சிறியவன் என்பது ஒரு பொருளாதாரத்துல மாத்திரமல்ல, இந்த உலக மக்களிலே அவன் சிறியவன். மற்றொரு ஜனங்களால் ஒதுக்கப்பட ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள் சிறியவர்கள். ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அவர் சிறியவர்கள் என்று சொல்றோம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களை இயேசு இந்த உலகத்திலே தேடி வருகிறார். இந்த வேத வசனம் நமக்கு இந்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வசனம், இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வெற்றியின் சப்தமாக கேட்கிறது. எப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிங்கன்னா, முதல் வசனம் வாசிங்க. போதும். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணேன். இந்த வேதம் அந்த முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஜெபத்தோட ஆரம்பிக்குது. 10வது வசனத்தோட கடைசி நான் வாசிக்கிறேன். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அல்லேலூயா. இது ஒரு துதியின் சத்தம். என்ன சத்தம்? துதியின் சத்தம், ஒரு வெற்றியின் சத்தம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ ஒரு சாட்சி சொல்றான். ஏன் அப்படின்னா, தேவனிடத்துல ஏதோ ஒரு நன்மையை பெற்றிருக்கிறார். அந்த 1லிருந்து 10 வருஷம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பாடல் மாதிரி வரும். இன்னுமே வாசிக்கலாம். சங்கீதம் 113:7 வாசிங்க. சங்கீதம் 113:7. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதே வசனம் தான் அங்கே இருக்கும். அப்போ சங்கீதம்ங்கிறது என்னது? பாடல், தேவனை துதிக்கக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சங்கீதம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பகுதியில அவர் தேவனை துதிக்கிறார், ஆராதிக்கிறார். அவள் ஒரு வெற்றியின் சப்தமாக இந்த வசனம் வெளிப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அவள் பட்ட கஷ்டம், அவள் பட்ட வாழ்க்கையில பட்ட துன்பத்திற்கெல்லாம் ஒரு வெற்றி பெற்றவர்களாய், ஏதோ தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றக்கூடிய ஒரு மகளாய் அந்த இடத்துல தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது. அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல யாரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு 40 வருஷம் தன்னுடைய பிறவியிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன், ஆலயத்துக்கு முன் வாசல்ல இருந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை இயேசு விடுதலையாக்குகிறார், சுகத்தை கொடுக்கிறார், அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறார் இயேசு. அல்லேலூயா. அந்த விடுதலை பெற்ற அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் எழுந்து நடந்து குதித்து, அவன் ரொம்ப எப்படி அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. 40 வருஷமா அவனால எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷன் எழும்புறானா, எழுந்து குதிக்கிறானா, நடக்கிறானா, ஓடுறானா, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோட அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. அவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது மட்டுமல்ல, தேவனை துதித்து பாடினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அதே போலதான் இந்த இடத்துல அன்னாளானவள்
அந்த வார்த்தையை எப்படி பாடுறான்னா ஒரு பாடலாக, ஒரு துதியாக, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு வெற்றியின் சப்தமாக நல்ல சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அப்ப ஏன் இது காரணம் அப்படின்னா, அவள் ஏதோ ஒரு நன்மையை தேவனிடத்துல பெற்றிருக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையில அவள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கத்திலிருந்து அவர் ஒரு விடுதலையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறாள். அல்லேலூயா. அப்ப 2026 வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் 2027 நம்மை சாட்சியாக நிறுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எப்படி அன்னாளை களிப்பாக மாற்றி தேவன் அவள் ஒரு சாட்சியாக இந்த தேவாலயத்துல நிறுத்தினாரோ, அதே போல இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையானது அடுத்த வருஷம் உங்களை ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிலைத்தது. அல்லேலூயா. உங்களை ஒரு சாட்சியுள்ள மனிதராக, இந்த வார்த்தை எனக்கு என்னோட பேசினுச்சு, என் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுச்சு, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு உங்களை ஒரு சாட்சியாக இதே இடத்துல நிறுத்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஓகே, சோ இது என்ன நம்ம இந்த இடத்துல நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, அன்னாளை குறித்தா நம்ம தியானிக்க போறோம். அன்னாள் எப்படி இந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டால், அவ வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறதான் நம்ம தியானிக்க போகிறோம். அன்னாள் என்ன பண்றாள்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாள். ஏன் அப்படின்னா, எல்கானா அவளுடைய கணவன் பேர் எல்கானா. அவள் முதல் மனைவி அன்னாள், ரெண்டாவது பெனினாள். சோ அந்த ரெண்டு மனைவியில பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, ஆனால் அன்னாளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. இந்த பெனினாள் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆலயத்துக்கு போய் தேவனை துதிப்பதற்காகவும் பலியிடுவதற்காகவும் வருஷம் அவங்க குடும்பமா போறாங்க. அப்ப பலியிடும் போது பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் போற இல்ல, சுற்றி உள்ள எல்லா சொந்தக்காரரும் சேர்ந்தா வருவாங்க. அப்ப பெரிய கூட்டமே, பெரும் திரள் கூட்டம் இருக்கு. அப்ப வருஷம் அங்க போகும் பொழுது இவளோட வேலை, அந்த பெனினாளோட வேலை என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இவளை குழந்தை இல்ல, உனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை குத்தி காமிக்கிறது. அவளுடைய இருதயத்தை நோக பண்ணினாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அவள் பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். பாருங்க, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு அவளுடைய அந்த குறைய இவள் வருஷம் அவளை சொல்லி குற்றப்படுத்தும் பொழுது அவள் தன்னை என்ன பண்றான், மனம் அடிவடைகிறாள். மனசுல ரொம்ப கஷ்டம், மனசுல ஒரே வேதனை. இது என்ன பண்றது, இது யாரும் தீர்க்க முடியும்? தன்னுடைய கணவன்கிட்ட முறையிடுறா. அவ கணவன் அவளை தேத்துறான், இல்ல பரவாயில்ல நானே உனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு அவனை தேற்றுறான். ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அவளால சமாதானம் அடைய முடியல. ஏன்னா உலகமே ஒரு வருஷம் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் குழந்தை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே போற வர இடத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னாச்சு ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு. ஆனா அந்த மகள் கிட்டத்தட்ட அவள் தொடர்ந்து எத்தனை வருஷம் கிடையாது, ஆனா தொடர்ந்து ஆலயத்துக்கு போகும் பொழுது இந்த உலகம் அவளை தூற்றுதோ இல்லையோ, இவள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சக்காலத்தியாகிய அந்த பெனினாள் இவளை தொடர்ந்து தூற்றி கொண்டே இருக்கிறாள். அவளை காயப்படுத்திட்டே இருக்கா. அவ மனசுல ரொம்ப வேதனை, என்ன பண்றேன்னு தெரியல. அந்த வேதனையோடு இவ எப்போதுமே என்ன பண்ணான்னா போய் அழுதுகிட்டு சாப்பிடாம இருந்துருவாளாம். அல்லேலூயா. இன்னொரு காரணம் ஏன் இவளை துன்பப்படுத்துறா, ஏன் இவளை வேதனைப்படுத்துறா அப்படின்னா, இவனுடைய கணவனாகிய எல்கானா இவள் மீது அதிக அன்பு, அதாவது அன்னாள் மீது மிகுந்த அன்பு உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பலி செலுத்துறாங்க இல்லையா, அதுல பங்கு பெனினாளை விட 2 மடங்கான பங்கை அன்னாளுக்கு கொடுப்பானாம். அப்படியெல்லாம் பாத்துக்கிறான். ஆனாலும் இவளுக்கு என்ன இல்ல, ஒரு ஆறுதல் இல்ல, குழந்தை இல்ல அப்படிங்கிற அந்த வருத்தத்தினால இவள் வருஷந்தோறும் என்னதான் தனக்கு பங்கு வந்தா கூட அதை கூட சாப்பிடாம வருஷந்தோறும் நடக்கக்கூடிய அந்த விருந்து, அந்த நடக்கக்கூடிய அந்த பலி விருந்து, அதை கூட சாப்பிடாம போய் அழுது கொண்டு தன்னுடைய ரொம்ப துக்கத்து நிமித்தம் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா போய் படுத்து தூங்கக்கூடிய ஒரு சூழல் அவளுடைய இருதயத்துல. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஒரு சூழல், இது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கமா இருந்தாலும் சரி, இல்ல சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்னால, இல்ல வேலை ஸ்தலத்துல எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருக்கிறவர்களை, அல்லேலூயா, நெருக்கத்தில் இருக்கிறவர்களை, சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை அது குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடியவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இருப்போமே, ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை உயர்த்துகிறவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு சூழல் ஏன் வந்துச்சு, ஏன் அன்னாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சு? வாசிக்கலாம் அந்த வசனத்துல, திரும்ப 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைச்சாராம். இது என்னங்க அநியாயம் இருக்கு? யாரு அடைச்சு வச்சிருக்கா?
கர்த்தரே அடைச்சு வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லையா? கர்த்தரே வந்து அந்த வேலை செஞ்சிருந்தா இப்ப இவளுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, வேதனை அடைஞ்சிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு தெரியாது கர்த்தர் தான் அடைச்சிருக்காருன்னு. வேதனை நமக்கு சொல்லுது கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைச்சாருன்னு. அல்லேலூயா. அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய பிள்ளையாயிட்டோம். வேதம் சொல்லுகிறது நம்ம யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. அப்ப அவருடைய சகல விதமான ஆசீர்வாதங்களை யாருக்கு? நமக்கு தான். அப்போ நம்முடைய கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நியாயம் பற்றி பார்த்தோம்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்படித்தானே? அப்படி ஒருப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துல இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அப்படித்தானே? ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது இந்த உலகத்துல உங்களுக்கு நெருக்கம் உண்டு, போராட்டம் உண்டு, அப்படி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படித்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில நேரத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடும். என்னடா நான் வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கா அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக ஒரு பதிலுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ள இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குள்ளயும். கண்டிப்பா நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்களுக்காக ரொம்ப வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்தே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் இன்னும் கர்த்தர் வந்து விடுதலை, அதுக்கான வழிகளை இன்னும் திறக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையிலும் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஜெபங்கள் இன்னுமே என்ன இருக்கு? கிடப்பில இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் இயேசு சொல்றாரு, அந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்கிறது கர்த்தரே அதை வந்து அடைச்சு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. இப்ப அநேக ஜெபங்கள், அநேக விண்ணப்பங்கள், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை இருக்கிறது. அந்த தடை யாரால் உண்டு பண்ணப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்கிறதுனா, தேவனால் உண்டாக்கப்பட்ட தடை, தேவனால் அடைக்கப்பட்ட கதவுகள். அல்லேலூயா. ஏன் வந்து தேவன் வந்து நம்ம வந்து கதவை அடைக்கணும்? ஒரு டவுட் வரும்ல. நம்ம வந்து அழைச்சதே அவர் வந்து எப்படி வாழணுங்கிறதுக்காக, நல்ல ஒரு ஆசீர்வாதமா வாழணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அழைச்சிருக்கிறாரு. இப்ப ஏன் கர்த்தர் வந்து கதவை அடைக்கணும்? பர்டிகுலரா அண்ணாலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள், நல்ல வந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க கூடியவள், தேவ சமூகத்துல தன்னை ஊற்றி தன்னுடைய கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகள். அப்ப அவளுடைய கற்பம் அடைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். தேவனுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். 1:11. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா. இப்பதான் அண்ணாள் வந்து ஒரு பொருத்தனைக்கு நேராக வர்றாங்க. அண்ணாள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பெண்ணினால் எப்பெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, துன்பப்படுத்துறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாம அழுதுட்டு போய் படுத்துருவாங்க. ஆனால் இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் முறையாக தேவ சமூகத்துல வருகிறாள். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து அழுது புலம்புறா. அவளுடைய அழுகையை பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ தண்ணி அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய யார் சொல்றா? ஏலி சொல்றாரு. என்னமோ புலம்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து தூரத்துல இருந்து அவர் பாக்குறாரு. அது தண்ணி அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்க மாதிரியே அவருக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு போய் பயங்கரமா அழுது புலம்பி தேவ சமூகத்துல அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து பொருத்தனை பண்றா, எனக்கு வரக்கூடிய குழந்தை, அதாவது ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உமக்கென்று நான் தருவேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இப்பதான் முதல் முறையாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவள் ஜெபிக்கிறாள். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இதற்கு முன்பாக அண்ணாள் ஜெபிச்சாலா ஜெபிக்கலங்கிறது நமக்கு வேதத்துல சொல்லப்படல. பொதுவா அவளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா அழுது புலம்புறது, போய் படுத்துங்கிறது. ஆனால் இப்பதான் முதல் முறையாக தனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தை நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்காக கர்த்தருக்கென்று உங்க ஆலயத்துல நான் விடுவேன் அப்படின்னு முதல் முறையாக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. இப்ப ஏன் இந்த பொருத்தனை அப்படின்னா நமக்கு தெரியும். யாரு அண்ணாளுடைய முதல் குழந்தை பேர்? யாரு? சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேல் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாஸ் சொன்னார். அவர் வந்து முதல் இஸ்ரவேல்ல முதல் தீர்க்கதரிசியா வர்றாரு. அப்போ அவர் யாரோட பிள்ளை? அண்ணாளுடைய குழந்தை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அண்ணாளுடைய குழந்தை தான் அந்த சாமுவேல் முதல் தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டவர். அப்ப இவருக்கு இவர் ஒரு நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் இருந்தாலும் இவர் செஞ்ச 2 காரியங்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அல்லேலூயா. 2வது ராஜாவாகிய தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணது யாரு?
சாமுவேல். இந்த 2 ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணுவதற்கான வேலையை யாரு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அன்னாளுடைய குழந்தையாகிய அந்த சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல பாருங்க, நல்ல ஒரு மகிமை என்ன அப்படின்னா, என்ன திட்டம் இதுல என்ன திட்டம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துல உண்மையிலே தேவனுடைய சித்தம் என்னன்னு இதுவரை அவளுக்கு தெரியல. ஒரு குழந்தை வேணுமா, அந்த குழந்தைய எப்படி என்ன பண்ணணும், அந்த குழந்தையை குறித்து தேவ திட்டம் என்ன, எதுவுமே யாருக்கு தெரியல, அண்ணாளுக்கு தெரியல. இதுவரையிலும் அவ அழுது புலம்பிட்டு தான் இருந்தா. அவளோட வேலை அழுகுறது, புலம்புறது, சாப்பிடாம தூங்குறது, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்பதான் அவளுக்கு அவளுடைய அந்த அந்த ஞானத்துல ஒரு தோணுது, தனக்கு வர வேண்டிய குழந்தையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளை பிறக்கிறது. அவளுக்கு அழகான ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிறார். அப்ப தேவன் அந்த சாமுவேலை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் அழகாக செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏன் இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. தேவன் என்ன பண்ணிருக்கலாம், இத்தனை நாள் இவளை கஷ்டப்படுத்தி பெனினால் இவளை அழுகை உண்டாக்கி இவளை மனமடிவாக்கி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவள் அழுது புலம்பிதான் செஞ்சிருக்கணுமா அப்படின்னா, அதன் காலத்திலே அதை நேர்த்தியாய் செம்மையாய் செய்வதற்கு கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதன் காலத்துல எந்த காலத்துல உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ அந்த காலத்துலதான் அது வெளிப்படும். எத்தனை புரியுது? எந்த காலத்துல உங்களுக்கு ஒரு பொருள், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காருக்காக ஜெபம் பண்றேன்னு வச்சுங்களேன், அந்த கார் இப்ப வேணுமா, இல்ல அடுத்த வருஷம் வேணுமா, இல்ல 2 வருஷம் கழிச்சு வேணுமா, ஒரு 5 வருஷம் கழிச்சு வேணுமா, எப்ப வேணுமோ அந்த காலத்துல கர்த்தர் அந்த காரை கொடுப்பாரு. அல்லேலூயா. வெறும் காரை மட்டும் வாங்கி வச்சா போதுமா? அதுக்கு பெட்ரோல் போடணும், சர்வீஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் பணம் வேணுமா இல்லையா? அப்ப அதற்குரிய பொருளாதாரம் எல்லா தேவைகள், அது ஒரு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அதை நீங்க இழந்து போகாதபடி அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலை நிற்கும்படியாக, அல்லேலூயா, அந்த நிலை நிற்கும்படியான ஆசீர்வாதத்தை ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்துல கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம சொன்னோம் தாவீது அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அப்ப இந்த தாவீது யார் அப்படின்னா, தாவீது ராஜாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த தாவீதுடைய சந்ததியில தான் பிறக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய சந்ததியில தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ இயேசு இந்த இலகத்திலே எப்போ பிறக்க வேண்டும் என்று பரலோக ராஜ்யம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது, ஒரு நாளை குறித்திருக்கிறது. இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல இத்தனை மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க வேண்டும் என்று தேவன் பரலோக ராஜ்யம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதற்கு முன்பாக என்ன நடக்கணும், அதற்கு முன்பாக யாரெல்லாம் எப்பெல்லாம் பிறக்கணும், தாவீது எப்ப பிறக்கணும், தாவீது எப்ப ராஜாவாகணும், தாவீதை எப்ப சாமுவேல் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றது குறித்தும் பரலோக ராஜ்யம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ எப்ப அவன் சாமுவேல் பிறந்தா, எப்ப தாவீது பிறந்தா, இது 2 பேருமே கோஆர்டினேட் ஆகி கரெக்டா எந்த நாளிலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டுமோ அதுக்கு தக்கவளதான் அந்த சாமுவேல் பிறப்பார். புரியுதுங்களா இல்லையா? எந்த நாளிலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டுமோ அதற்கு தகுந்தாப்புலதான் சாமுவேலுடைய பிறப்பு நாளும் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் சாமுவேல் அந்த அன்னாளுடைய கற்பத்தை அடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாமுவேல் பிறப்பதற்கென்று தேவன் முன்குறித்த நாள்ல தான் அந்த கற்பம் திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சோ அந்த நாள்ல கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். வேணா முன்னாடியே சொல்லிருக்கலாம், அலுவலர்களை கூட சொல்லிருக்கலாம். பட் ஆனா தேவன் பரலோக ராஜ்யம் அதற்குரிய நேரம், ஏன்னா அவளுடைய விசுவாசத்தை கூட்டும்படியாக, விசுவாசத்தை உயர்த்தும்படியாக தேவன் அந்த இடத்துல அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு நன்மை, நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கவே இல்லப்பா, இது எனக்கு வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை அப்படின்னு யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க, இது நிறைய தடை வந்துட்டே இருக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வர்றது மாதிரி தெரியுது ஆனா வரமாட்டேங்குது, அதுக்கு நிறைய தடை வந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு யாராவது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கொண்டிருப்பேனால், ஏற்ற வேளையில ஏற்ற காலத்துல உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்வதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஏன் அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு தடை பண்ணுது அப்படின்னா, அதற்கென்று ஒரு காலம் என்று நமக்கு உண்டு. அந்த காலத்திலே நம்மை செய்வதற்கு, அந்தந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நல்லா இன்னொரு தடவை வாசிங்களேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நம்ம முதல்ல இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். இது இந்த உலகப்பிரமான வாக்குத்தத்தம். இந்த உலகத்துல நமக்கு நம்முடைய எளியவராக இருக்கவர்கள், வறியவராக இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உலகத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றான்னா அவர்களுக்கு கண்முன்பாக நம்மளை உயர்த்துகிறார். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்மை யாரெல்லாம் கஷ்டப்படுறோமோ, வேதனை அடைகிறோமோ, அந்த இடத்திலிருந்து நம்மளை ரட்சித்து விடுதலையாக்கி நம்மளை உயர்த்துவதற்கு நம்முடைய தேவன் போதுமாறாக இருக்கிறார். அதே வேளையில அப்படிப்பட்ட எளிமை உள்ளவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்களை அவர்களை பாக்கியவான் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எளியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், இந்த உலகத்துல உயர்த்துகிறார். ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்களை எங்கே உயர்த்துறார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உயர்த்துகிறார். அல்லேலூயா. நமக்கு லாசருவை பத்தி தெரியும். லாசரு பாத்தீங்கன்னா அந்த பணக்காரனுடைய வீட்டு அந்த முன்னாடியே ரொம்ப நாள் படுத்து கிடக்குறான். எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை. அவன் உடம்புல்லா வெறும் புண்ணா இருக்கு. அவனை யாரும் என்ன ஏதுன்னு கேட்கறது கூட வழி இல்லை. அவன் இந்த உலகத்துல நெருக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். யாருமே அவனை கண்டுகொள்ளல. ஒரு நேரம் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கேட்கறது கூட ஆள் இல்லை. அவனுக்கு ஒரு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் அவன் எங்க காணப்படுற அப்படின்னா ஆபிரகாமுடைய மடியிலே காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடியிலே அவர் காணப்படுறார். அப்ப எங்க இருக்கிறாரு? அவர் மேல் பாதத்துல இருக்கிறாரு. தாழ்ந்த பாதலத்துலதான் அந்த பணக்கார ஐஸ்வர்யான் இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவர்கள் எப்படி இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்குரிய ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறார்களோ, அதே போலதான் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு அநேகரை பாக்குறோம். யாருமே வழி இல்லாதவர்கள் எத்தனையோ ஜனங்களை நம்ம பாக்குறோம். அவர்கள் எல்லாம் அவர்கள் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கு. ஏன் இந்த உலகத்துல ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்படல? நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு தோணும், இவங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே, யாராவது இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நேத்து கூட ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கைவிடப்பட்ட வயசானவங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க அந்த ஆசிரமத்துல இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். அப்ப அவர்களை குறித்து இந்த உலகத்துல ஒரு மேன்மை உண்டு, அவர்களை குறித்து ஒரு அவர்களை குறித்து ஒரு உயர்வு உண்டு. ஆனால் ஒருவேளை இந்த உலகத்தில் அவர்கள் மேன்மை அடையாவிட்டாலும், ஒரு உயர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும், வேதம் நமக்கு சொல்கிறது அவர்கள் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு நிறைய எனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நான் பெரிய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், பெரிய பிசினஸ் பண்றேன். ஆனாலும் என்னுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது எளிமையாக உண்டு. எத்தனை பேர் அப்படி உங்களை நீங்களே வெளிப்படுத்துகிறோம்? அதாவது உங்க ஆவியிலே நீங்க எளிமை உள்ளவர்களாக நீங்க வெளிப்படுத்துகிறீர்களோ? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு எல்லா விதமான பலனும் பரலோக ராஜ்யம் கொடுத்துருச்சு. நீங்க அவருக்கு எல்லா விதமான கொஞ்ச நேரத்துல அவர் அந்த சிலுவைக்கு நேராக போக போறார். கொஞ்ச நேரத்துல சிலுவையில் பாடுகளுக்கு நேராக கடந்து போக போகிறார். ஆனால் எல்லா விதமான அதிகாரத்தையும் பரலோகம் அவர் கொடுத்துருச்சு. ஆனால் அவர் வேதம் சொல்லுகிறது ஒரு தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு சீலையை கட்டி கொண்டு தன்னுடைய சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினாராம். அல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்வுல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேன்மை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்மளை விட கீழே இருக்கக்கூடிய வறியவர்களாகட்டும், எளியவர்களாகட்டும், அல்லது அன்றாடம் ரொம்ப கஷ்டப்பட்டவர்களாகட்டும், அவர்களை பார்த்து உங்களுடைய ஆவியிலே ஒரு எளிமையோடு அவர்களை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம், அவர்களை குறித்து ஒரு இரக்கம் வறுமையானால் நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு கீழே உள்ளவர்களை அவங்க உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணா உங்களோட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். அவரை பார்த்து நீங்க கடிஞ்சு கொள்வதோ, இல்ல அவர்களை பார்த்து போதாலும் அவங்களை ஒரு மாதிரி அவங்களை திட்டிகிட்டே இருக்கு, அந்த மாதிரி இல்ல. அவர்கள் கடினமாக நீங்க நடக்கூடாது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆவியில என்ன இருக்குன்னா ஒரு எளிமையோடு அவர்களை குறித்து உங்களுக்குள்ள ஒரு இரக்கத்தோடு ஒரு எளிமையோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது வேதம் நமக்கு சொல்கிறது அப்படிப்பட்ட எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஏன் பரலோக போகல? ஏன் பரலோகத்துக்கு போகல? ஏன் மேல் பாதத்துக்கு போகல? ஏன் தாழ்ந்த பாதலத்துக்கு அவன் தள்ளப்பட்டான் அப்படின்னா அவன் கீழே இருந்த ஒரு மனுஷனை அவன் பார்க்கல.
அவன் இறங்கல, அவன் மனசுல வந்து ஒரு இரக்கம் வரல. அவன் கீழே ஒரு அன்றாடம் வீட்டு வாசப்படல படுத்திருக்கான, கண்டிப்பா பார்த்திருப்பான, பார்க்க வந்துருவான். டெய்லி அன்னைக்கு போற வழியில கீழே வெளியில வரும்போது வரும்போது கண்டிப்பா பார்த்திருப்பான். ஆனா அவனுக்கு மனசுல ஒரு இரக்கம் வரல. அவனை குறித்து ஒரு மனசுல வந்து ஒரு ஐயோ அவனுக்காக ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கொடுப்போம், ஒரு வீட்டுல தள்ளப்பட்ட ஒரு சாப்பாடு இல்லாத ஒரு மிச்சமான சாப்பாடு கொடுப்போம்னு கூட அவர் மனசுல வந்து தோணல, இறங்கல. அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை வேதம் சொல்லுகிறது அவன் தாழ்ந்த பாதாளத்துல தள்ளப்படுறான். ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க கிடைக்கலையா. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் வந்து தாழ்ந்த பாதாளத்தில் தள்ளப்படுறாங்க. ஆனால் இறங்கக்கூடியவர்கள், தன்னை விட கீழே இருக்கிறவர்களுக்காக இறங்குகிறவர்கள், அவர்கள் அந்த மனசுல வந்து ஒரு எளிமையுள்ள மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கண்டிப்பாக எங்க போவாங்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல நிறைய வந்து நம்ம பரிசுத்தவான்களை பார்க்கலாம். யோசேப்பு எடுத்துங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களா தள்ளப்படுறான். அவன் வந்து கொண்டு போய் குழியில போடுறான். அந்த அவன் செத்து போட்டுன்னு சொல்லிட்டு குழியில போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வந்த எகிப்தியர்கிட்ட வந்து வித்துடுறாங்க. அப்படி வித்தாலுமே இவன் ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு போன இந்த யோசேப்பு மீண்டும் அவர்கள் சகோதரர்களை சந்திக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். நான் உங்களை கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். அத்தனை பேரையும் தன்னுடைய அப்பா, தன்னுடைய சகோதரர்களுடைய குடும்பம் அத்தனை பேரை மீண்டும் எகிப்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல அவர்களை வாழ வைக்கிறான். அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தான்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய சகோதரர்கள் இப்படி எல்லாம் எனக்கு பண்ணிட்டாங்களே, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு நினைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சிருந்தா அத்தனை பேரும் தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனசு அவனுக்கு வரல. அவர்களுக்காக இறங்கக்கூடிய ஒரு மனுஷனாக, ஒரு ஆவியில ஒரு எளிமையுள்ள மனுஷனாக. ஏன் அவன் வந்து ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த ஒரு லேடி, ஆமா, போத்திபாலுடைய மனைவி, அவளை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ எந்த விதமா தண்டனை கொடுக்கல. அவளும் தான் அந்த தேசத்துக்குள்ளதான் அவ குடியிருக்கிறாள். அவளை கூட வந்து அவ என்ன பண்ணல, கொண்டு போய் ஜெயில அடைப்பதற்கோ இல்ல அவர்களுக்கு வேற விதமான தீங்கை இழைப்பதற்கோ எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அவனுடைய ஆவியிலே எளிமையுள்ள மனிதனாக இருந்தான். மற்றவர்களுக்கு ஒரு இறங்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்குமே நம்ம யோசேப்பை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கோம். அவனை வந்து ஒரு சாட்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது, உங்களுடைய ஆவி, அதாவது ஆவியில் உங்கள் எளிமையாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த உலகத்துல சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பது உண்மை, எளியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவது உண்மை. ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்களையோ கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிப்பட்ட ஒரு எளிமையுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் எனக்கு தந்தருவாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி அந்த சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தின்படி பாத்தீங்கன்னா என்னை கூட ஒரு சாட்சியாக நான் சொல்ல முடியும். வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு சூழல், ரொம்ப ஒரு நெருக்கமான சூழல் இருந்து வந்தவன் தான் நான் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மூத்த பையன், எனக்கு கீழே ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி. ஆனா அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு அன்றாடம் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள். பெரிய அளவுக்கு குடும்பத்துல ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இங்க ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை படிக்க வச்சதுல எங்க பாட்டி தான் கொண்டு படிக்க வச்சாங்க. என்னுடைய அம்மாவோட அம்மா, அவங்க தான் வந்து ஸ்கூல்ல வந்து சேர்த்து, அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வசதி இல்லை. அவங்களும் வயல் வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் அதை வச்சுதான் படிக்க வச்சாங்க. சோ ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல்ல வளர்ந்தவன் தான். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 12 வயசு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் கோயில் திருவிழா நடக்கும், இந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களாம் தெரியும். அங்க நைட் எல்லாம் படம் ஓட்டுவாங்க, நாடகம்லாம் நடக்கும். அப்ப அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா பட்டாணி விற்கிறது, பலாப்பழம் விற்கிறது, மாம்பழம் விற்கிறது, இது மாதிரியான ஒரு வேலைகள்லாம் அப்பவே படிச்சுட்டே அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சு பணம். ஏன்னா வந்து குடும்பத்துல நான் தான் மூத்த பிள்ளை அப்படிங்கிறனால பொறுப்புகள் அதிகமா இருந்துச்சு. குடும்பத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு அப்படிப்பட்ட வேலைகள்லாம் நம்ம செய்வேன். அடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அந்த காலேஜ்ல இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அங்க போய் எங்க ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்ப அப்படிப்பட்ட அங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த சாப்பிடுறது கூட, பணம் இருந்துச்சுன்னா அரிசி காய்கறிகள்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல அரிசியே இருக்காது, சாப்பாடு கூட வழி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவா இருக்கும். அந்த நாட்கள் எல்லாம் வந்து லாரிக்கு வேலை போவோம். இந்த மண்ணு சுமக்கிறது, லாரியில பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிகள் ஏத்துறது,
அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செங்கல் சூளையில வந்து அந்த செங்கல் அடுக்கி ஏத்தி விடுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் ரொம்பலாம் படிக்கிற பசங்க தானே, சின்ன பசங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லா காய்ச்சிரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழல்கள் இருந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல் இருந்துதான் கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 2005 வரையுமே கரண்டே இருக்காது. ரொம்ப அந்த வீட்ல எல்லாம் அந்த சிம்லி விளக்கு சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு, அதை வச்சுதான் வந்து வீட்லயே வந்து விளக்கு எரிப்பாங்க, வெளிச்சம் இருக்கும். கரண்ட் கிடையாது. நான் திருப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2003 வந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு 2005 தான் முதல்ல எங்க வீட்டுக்கு கரண்டே இழுத்தோம். சோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சூழல் கர்த்தர், அதுக்கு வேதம் நமக்கு சொன்னது மாதிரி நெருக்கமான ஒரு சூழல் இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஒரு ஷர்ட் எடுத்தா கூட நாங்க பசங்க 3 பேர் அதை வந்து ஒரே மாதிரி தான், 3 பேரும் இப்படித்தான் இருப்போம். ஸோ எல்லாருமே போட்டுக்கிற மாதிரி தான் அந்த சட்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான சூழல்ல கர்த்தர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல வேலை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல ஒரு உயர்வான இடத்துல கர்த்தர் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ நெருக்கப்பட்டவர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கிறோமோ, கஷ்டத்துல இருக்கிறோமோ, நெருக்கப்பட்டு இருக்கிறோமோ, கண்டிப்பா நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு விசுவாசம் உண்டு. நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அந்த எப்படிப்பட்ட நெருக்கம், இந்த உலகத்துல நம்ம பொருளாதாரத்தில் நெருக்கமா இருக்கலாம், இல்ல மனுஷர்களால் நெருக்கப்பட்டிருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களால் நம்ம நெருக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் அண்ணாலை போல நம்ம வாழ்க்கையில மனசுல ரொம்ப கஷ்ட வேதனையா இருக்கலாம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது, நம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கண்டிப்பா கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆவியை கர்த்தர் நமக்கு தரணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக எளிமையான விஷயங்கள், ஒரு போராட்டமான காரியங்கள் இருந்து கர்த்தர் இந்த வருஷத்துல உங்கள் அத்தனை பேரையும் விடுதலையாக்கி அடுத்த வருஷம் வரும் பொழுது அத்தனை பேரையும் ஒரு சாட்சியாக எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில்.